எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மருமகளே, நீ போய் வேலையை பாரு, நான் எதையாவது எடுத்துப்பேன். நான் போமா நீ சரி அத்தை, சரி அத்தை. யா வெரி குட் மார்னிங் சார். ஐயோ காப்பி குடிக்கணும் போல இருக்குதா. ஏமா பரணி சார் ஜஸ்ட் a minute. ஓண்டு காப்பி கிடைக்குமா? அதோ வரத்த. இந்தாங்க அத்தை காஃபி. வேற ஏதாவது வேணுங்களா? இந்த காப்பியே போதுமா? காஃபி இந்த சீக்கிரட்டா பால் மாமியார் எனர்ஜி. ஒண்ணும் இல்ல, நீ போய் வேலை பாரு. சாரி சார். என்னடா இது மழை பெய்யுது? இத சொன்ன வர அவ ஏறி வந்து தொண்டையிலேயே மிதிப்பாளே. சொல்லுவோம் மருமகளே மேல மழை பெய்யுது. துணி எடுத்து போடுறேன். அந்த காலத்துலலாம் நம்ம ஓடி ஆடி மலையில வெயில திரிஞ்சு வேலை செஞ்சோம். இந்த காலத்துல என்னன்னா ஏசி போட்டியை போட்டுக்குதுங்க, அடியில உட்காந்து வேலை செய்யுதுங்க. அதுதான் வேலை செய்யறேன்னு பாப்போம் வாங்க. ஐயோ யாரு கூடுறா பேசிட்டுக்கிறா, இவ தலையை ஆட்டுறாங்க, யாருமே இல்லையே. என்ன சின்னத்துக்கு? ஐயோ என் மருமகளுக்கு கார்த்திகை இருப்பாச்சிச்சான் தெரியலையே. கடவுளே நல்ல பொண்ணுமா இது, பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல விட்டுருவோம். அப்படியே இது நல்ல பொண்ணாச்சே. இந்தாமா என்னமா ஆச்சு? நான் தான் பைத்தியக்காரி, செவுத்த பார்த்து தனியா பேசிட்டு இருப்பேன்னு பார்த்தா நீ டிவி போட்டியை பார்த்து பேசிட்டுக்கிற. என்ன ஆச்சு உங்களுக்கு? இதுலதான் எனக்கு வேலையே. எது இந்த டிவியை பார்த்து பைத்தியம் மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு வேலையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம், குடும்பத்துக்கு ஆகாது. வாழ்க்கை பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. கடவுளே இவங்களுக்கு எல்லாம் கல்லு மணி தூக்குனாதான் வேலையா தான் தெரியுது, பொட்டி மணி உட்காந்தா வேலையா தெரியல. எங்க அத்தை நான் என்னதான் பண்றதோ? இப்படிதான் ஒரு டிவியை பார்த்து பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோ வரண பகவானே.